ஹே ஹாய், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மீஷோ ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போறோம். கொஞ்சம் திங்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு எனக்கு ஐடியாவே இல்லை. என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். நான் இது வரைக்கும் மீஷோல வந்து ஒரு ஆர்டர் கூட நான் போட்டதே இல்லை. என்னோட மைண்டுக்குள்ளேயே ஒரு தாட், மீஷோல இருக்க ப்ராடக்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நான் வந்து அதை வந்து இவ்வளோ நாளும் அவாய்ட் பண்ணிட்டே தான் இருந்தேன். நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நிறைய இதுல வந்து மீஷோல நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால சரி நம்மளும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆர்டர் போட்டிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஜேட் ரோலர், ஒரு குவாஷா. இதோட ரிவ்யூவை வந்து நம்ம கடைசியா பார்க்கலாம். இதுலதான் ஒரு பெரிய சம்பவமே இருக்கு, அதனால அதை கடைசி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கேல்ப் மசாஜர். இதோட கலர் பாத்தீங்கன்னா பிளாக். பேக்கிங் வைஸ் வந்து மீஷோல வந்து உண்மையாவே சூப்பரா பேக் பண்ணியிருக்காங்க. டெலிவரி அப்போ எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது, அந்த அளவுக்கு வந்து பேக்கிங் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அந்த மசாஜர் தனியா அதோட ஹேண்டில் தனியா வந்ததும் நான் டக்குன்னு அது உடஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இல்ல, அது வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம், தேவையில்லாதப்போ அதை எடுத்துக்கலாம். அந்த மசாஜரோட சென்டர்ல வந்து நல்ல குஷன் டைப்ல இருந்துச்சு, நல்ல பவுன்ஸ் ஆச்சு. அந்த ஹேண்டிலுமே நம்ம நல்லா மாட்டினதுக்கு அப்புறம் நல்ல ஸ்டெடியா இருக்கு. நான் வந்து அந்த ப்ரெஷர் கொடுத்து பார்த்தேன், அது ப்ரெஷர் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ரெஷர் வந்து நம்மளால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இது உண்மையாவே ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து சிலிகான் ஐஸ் ரோலர். இதுவுமே வந்து நல்லா தான் பேக் பண்ணிருக்காங்க, நல்ல பாக்ஸ்ல எல்லாம் போட்டு. எனக்கு வந்து அந்த கவர்ல இருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கலர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா கவர்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஏதோ ஒரு குப்பை கிடங்குல இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி அவ்வளோ டஸ்ட்ன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு மாதிரி குப்பையா இருந்துச்சு. நமக்கு அதை கையில பிடிக்கவே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, அந்த அளவு வந்து குப்பையா ஒட்டி இருந்துச்சு. நான் இருந்தாலும் வந்துட்டு ஒரு கவர் வச்சுட்டு அதை ஓபன் பண்ணி உள்ளெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தேன். உள்ளெல்லாம் கொஞ்சம் கிளீனா தான் இருந்துச்சு. ப்ராடக்ட் வைஸ் குவாலிட்டியுமே நல்லா தான் இருந்தது. மேல நம்ம தண்ணி ஃபில் பண்றதுக்கு ஓபன் பண்ணுவோம்ல, அந்த மூடி மட்டும் கொஞ்சம் லைட்டா இருந்தது. நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸா அடிக்கடி யூஸ் பண்ணும்போது அது பீறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. குப்பையில பெரட்டாம அனுப்பியிருந்தா இது கண்டிப்பாவே ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு ஜேட் ரோலர், ஒரு குவாஷா. பேக்கிங் வைஸ் இதுவுமே சூப்பரா இருந்துச்சு. வெளியே ஒரு கவரு, அதுக்குள்ள ஒரு கவரு, அதுக்கப்புறம் அதை டேப்லாம் போட்டு நல்லா பேக் பண்ணிருந்தாங்க. என்ன பண்ணாலுமே கீழே விழாது, அந்த மாதிரி பேக்கிங் இருந்தது. இது ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ஒரு டவுட் என்னன்னா, இது வந்து அந்த மார்பிள் டிசைனா இல்லைன்னா அது வந்து தேஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி டவுட் வந்துட்டு. பார்த்தாலே வந்து கொஞ்சம் பழசான மாதிரி தான் இருந்துச்சு, நிறைய ஸ்கிராச்சஸும் இருந்தது. வீடியோல வந்துட்டு அந்த ஸ்கிராச்சஸ், அந்த தேஞ்சது அதெல்லாம் வந்து தெரியாது, ஆனா நேர்ல பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் வந்து அதை லைட்டா கையில யூஸ் பண்ணி பார்த்தேன். உண்மையாவே அந்த ப்ரெஷர் ஃபீல் வந்து இருக்கு. இப்ப வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நானும் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டேன். முடிச்சதுக்கு கீழே வச்சிருக்கேன். அந்த சின்னதா ஒரு ரோலர் இருக்குதுல்ல, அது கையோட தனியா வந்துட்டு. அப்புறம் தான் நல்லா பார்த்தா அதுல ஒரு குட்டி பேப்பர் வச்சு அவங்களே அதை டைட் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஒரு ஃபெவிக்விக் போட்டு ஒட்டியிருந்தா கூட அது ஒட்டியிருந்திருக்கும். இவங்க வந்து குட்டியா ஒரு பேப்பர் வச்சு அதை டைட் பண்ணி அப்படி கொடுத்துருக்காங்க. அந்த பேப்பர் இல்லாம நம்ம சும்மா மாட்டினோம்னா அந்த ரோலர் வந்து நிக்க மாட்டேங்குது, அப்படி கீழே கீழே விழுந்துட்டு. கண்டிப்பா வந்து இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட். எனக்கு இந்த ப்ராடக்ட் பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே மீஷோல நம்ம ஆர்டரே போடக்கூடாது அப்படின்னு தோணிட்டு. ஆனா எனக்கு தெரியல, எனக்கு மட்டும்தான் வந்து இப்படி நடக்கா இல்ல எல்லாத்துக்குமே இப்படிதானா அப்படின்னு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ப்ராடக்ட் வந்து அந்த குவாஷா. இதுவுமே வந்து லைட்டா ஸ்கிராச்சஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மார்பிள் எல்லாம் தேஞ்சா எப்படி இருக்கும் அது மாதிரி அங்கங்க இருந்துச்சு. பட் எனக்கு அதை தவிர வேற ஒன்றும் பெருசா இதுல எந்த ஃபால்ட்டும் தெரியல. இது கூட ஒரு ஓகேயான ப்ராடக்ட் தான். இது நாலுமே ஒரே காம்போவா வந்து வித்தாங்க. 191 ருபீஸ். இதோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கண்டிப்பா யாரும் வாங்காதீங்க. இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க, நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் செக் பண்ணி தான் நான் வாங்கினேன். பட் இருந்தாலுமே இப்படிதான் இருக்கு. எனக்கு அந்த ரிவ்யூஸ் மேலேயே இப்போ கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் நான் ஆர்டர் போட்ட பேக் வந்து ஒரு ஸ்லிங் பேக். அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து டெலிவர் ஆகி ஒரு 2 நாள் அப்புறம் தான் இது வந்து டெலிவர் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்டர்லயே எனக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டு, ஐயோ இன்னொரு ஆர்டர் வேற தெரியாம வச்சுட்டோமே அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த ஸ்லிங் பேக்கோட ரேட் பாத்தீங்கன்னா 271 ருபீஸ். பேக்கிங் செம்ம நீட்டா செம்ம சேஃபா பண்ணியிருந்தாங்க.
மீஷோல பேக்கிங் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி உள்ள இருக்க பொருளும் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். பேக்கெல்லாம் ஓபன் பண்ணி பார்த்த உடனே ஓகே இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அடுத்து என்ன ஷாக்னா, நான் ஆர்டர் பண்ண கலரே வேற, ஆனா எனக்கு வந்திருக்க கலர் வேற. நான் ஆர்டர் போட்டது நல்ல டார்க் கலர், எனக்கு வந்திருக்கிறது ஒரு மாதிரி லைட் கலர். இருந்தாலும் இது கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நினைச்சு இதை வந்து ஃபர்தரா அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தேன். இது ஒரு 3 ஜிப்பர் பேகு. உள்ள நல்லாவே ஸ்பேஷியஸா இடம் கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய திங்ஸ் வந்து உள்ள டம்ப் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஒரு 2 மெயின் ஜிப், ஒரு சைட் ஜிப், அது வந்து பேக் சைட்ல இருக்கு. உள்ள கொடுத்துருக்க கிளாத்துமே வந்து நல்ல குவாலிட்டியா தான் இருந்துச்சு. ரொம்ப லைட்டா அந்த மாதிரிலாம் இல்லாம ஜிப்புமே நல்ல குவாலிட்டியா இருந்துச்சு. பெரிய சைஸாவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா ஹேண்டியா இருந்தது. வந்து அந்த ஸ்லிங் ரோப் வந்து ரொம்ப ஷார்ட். நானுமே எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவு ஃபுல்லாவுமே எக்ஸ்டெண்ட் பண்ணி அது பார்த்தேன். எனக்கே வந்து அது ஷார்ட்டா தான் இருக்கு. நானே ஷார்ட், எனக்கே ஷார்ட்டா இருந்துச்சுன்னா அப்போ டாலா இருக்கவங்க எல்லாம் அது யூஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவு குட்டியா இருக்கும். அடுத்து ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, அங்கங்க வந்துட்டு அந்த ஸ்டிச் எல்லாமே விட்டிருந்தது. கண்டிப்பா நம்ம கொஞ்சம் வெயிட்டா வச்சு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணணும்னாலே பிஞ்சிரும். இந்த ஸ்லிங்லயுமே தையல் விட்டிருந்தது, பேக்லயுமே நிறைய இடத்துல தையல் விட்டிருந்துச்சு. ஸோ கண்டிப்பா வந்துட்டு நான் அதை ரிட்டர்ன் தான் போட போறேன். இது ரொம்ப நாள்ல உழைக்கவே உழைக்காது. இதுவுமே ஒரு டிசப்பாயிண்டட் பர்ச்சேஸ் தான். ஓகே, பரவாயில்ல. இந்த வீடியோ இவ்வளவுதான். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வர இருக்கு. அது எதையுமே நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. பாய்.